Hi, welcome to MAHATHI'S kitchen. இன்னைக்கு நம்ம அதிரச ரெசிபி தான் எப்படி பண்றேன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதிரச ரெசிபி எப்படி ஈஸியா பண்றேன்னு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுவரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பச்சரிசி எடுத்து வச்சுக்கிறேன். அதை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஈர மாவுல பண்ணும்போது அதிரசம் நல்ல சாஃப்டா இருக்கும். இப்போ 2 மணி நேரம் கழிச்சு தண்ணியை நான் வடிச்சு எடுத்து வச்சுக்கிறேன். ஈரமா இருக்கும்போது அரிசி கண்டிப்பா கையில ஒட்டும். இதை நம்ம ஒரு துணியை ஃபேனுக்கு அடியில விரிச்சிட்டு அந்த துணியில இதை போட்டு நல்லா பரப்பி விட்டு ஒரு 1/2 மணி நேரம் காய வச்சிங்கனாலே அந்த தண்ணியெல்லாம் போயிடும். பாருங்க, அரிசி ஈரமா இருக்கும், கையில ஒட்டாது. இந்த பக்குவம் வர வரைக்கும் நீங்க காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஃபேனுக்கு அடியிலே நல்லா காஞ்சிடும். இப்போ இதை நம்ம ஜார்ல போட்டு மாவை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அந்த மாவு ரொம்ப மையா இருக்கக்கூடாது. லைட்டா கையில எடுத்து பார்க்கும்போது லைட்டா நரப்பா இருக்கிற மாதிரி இருந்தா அதிரசம் நல்லா இருக்கும். இல்லைன்னா நல்ல மாவா அரைச்சிட்டிங்கன்னா கெட்டியா இருக்கும், அதிரசம் நல்லா இருக்காது. அதனால லைட்டா நரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சிக்கிறேன். இப்ப பாருங்க, பிடிச்சா கண்டிப்பா பிடிக்க வரணும். இந்த மாதிரி ஈரப்பதத்தோட இருந்தாதான் அதிரசம் நமக்கு நல்ல சாஃப்டா கிறிஸ்பியா கிடைக்கும். இப்ப நம்ம இதுக்கு பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். ஒரு 1/4 கிலோ பச்சரிசி மாவுக்கு 1/4 கிலோ வெல்லம் சேர்க்கணும். இதுல நம்ம ஒரு 200 ml சும்மா காய்ச்சி நான் ஃபில்டர் பண்ணி திருப்பியும் காய்ச்ச தான் போறேன். அதனால சும்மா ஒரு 200 ml தண்ணி விட்டுக்கோங்க. அப்பதான் கெட்டியாகாம கொஞ்சம் நமக்கு தண்ணியா வெள்ளப்பாகு கிடைக்கும். ஃபில்டர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நல்ல வெல்லம் கரையிற வரைக்கும் நல்லா காய்ச்சிருங்க. கொதிக்கணும்னு கூட அவசியம் கிடையாது, திருப்பி கொதிக்க தான் வைக்க போறோம். இப்ப நம்ம இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். நார்மலா கொஞ்சம் நயம் வெல்லம்னா அதுல மண் இருக்காது. எதுக்கும் சேஃபர் சைடுக்கு நம்ம காய்ச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க பாகு காய்ச்சும் போது ஹை ஃபிளேம்லயே வச்சுக்கோங்க, சிம்ல போட்டெல்லாம் காய்ச்ச வேணாம். இப்ப நம்ம இதை ஃபில்டர் பண்ணிக்காச்சு. நானும் ஒரு 200 ml ஆவது வெள்ளப்பாகு இப்போ இந்த ஸ்டேஜ்ல இருக்கும். இது நம்ம 100 இருந்து 125 ml அளவுக்கு வத்துற அளவுக்கு நம்ம காய்ச்சி எடுத்துக்கணும். ஒரு கொதி வரவும் வாசனைக்காக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சுக்கு பொடியும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். நல்லா சுக்க பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்க, லைட்டா அடிப்பிடிக்கிற மாதிரி வரும். அந்த ஸ்டேஜ் அளவுக்கு நல்லா காய்ச்சிக்கணும். இல்லைன்னா ஒரு கிண்ணத்துல தண்ணி எடுத்துக்கோங்க. அதுல ஒரு டிராப் வெள்ளத்தை சேர்த்து பாத்தீங்கன்னா அது தண்ணியில கரையாம அடியில தங்கிடுச்சுன்னா அதான் பக்குவம். இப்ப எனக்கு இது ஒரு 100 ml ஆவது வந்திருக்கும். கொதிச்சோன்னா ஒரு 5 நிமிஷம் ஹை ஃபிளேம்ல போட்டு கொதிக்க விட்டாலே உங்களுக்கு கரெக்டான பக்குவம் வந்துடும். இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நீங்க அரைச்சி வச்ச அந்த பச்சரிசி மாவை இதுல சேர்த்து கட்டி இல்லாம கரைச்சி விடணும். சூட்டோடைய கிளறிடுங்க, அப்பதான் நல்லா செட் ஆகும். ஆறிடுச்சுன்னா வெள்ளப்பாகு இறுகிரும். உங்களுக்கு மாவை போட்டு மிக்ஸ் பண்ணும்போது ஒன்று போல நமக்கு கரைக்க வராது. ஸோ வெள்ளப்பாகு கொஞ்சம் சூடா இருக்கும் போதே அந்த பச்சரிசி மாவு போட்டு கலந்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இங்க பாருங்க, நல்லா கிளறிக்கிட்டேன். இப்போ உப்பி வர்றதுக்காக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சோடா உப்பு சேர்த்து கிளறிக்கலாம். இது ஒரு 2 நாளாவது நீங்க ஊற வச்சு பண்ணாதான் நல்லா இருக்கும். இப்போ வெல்லம் சூடா இருக்கு, அதனாலதான் நமக்கு கொஞ்சம் இலக்கமா இருக்கு. ஆறினோடனே நமக்கு கெட்டியா தெரியும். பாருங்க, நீங்க 2 நாள் கழிச்சு அதிரசம் செஞ்சீங்கன்னா நல்ல சாஃப்டா இருக்கும். குறைஞ்சது ஒரு நாளாவது நீங்க ஊற வச்சு பண்ணாதான் நல்லா இருக்கும். இப்ப பாருங்க, இது ஒரு பாத்திரத்துல மாத்தி நானும் ஒரு 2 நாள் கழிச்சுனா நான் இதை பண்ண போறேன். சப்போஸ் நீங்க ஒரு நாள் கழிச்சு பாருங்க, உங்களுக்கு கையில தட்டி அதை எடுத்து எண்ணெயில போடுற அளவுக்கு எடுக்க வர்ற அளவுக்கு உங்களுக்கு பக்குவம் இருந்துன்னா விட்டுருங்க. இல்லைன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவை வறுத்து அதுல சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா அந்த மிச்சம் இருக்கிற அந்த ஈரப்பதத்தையும் அது உறிஞ்சு செட் ஆயிடுங்க. நீங்க அரிசி மாவு சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு நாளாவது ஊற வைக்கணும். சேர்த்த உடனே நீங்க போட்டீங்கன்னா அந்த டேஸ்ட் கரெக்டான பக்குவம் உங்களுக்கு கிடைக்காது. இந்த மாதிரி பக்குவம் ஒரு நாள்ல வந்திருக்கான்னு பாத்துக்கோங்க. இப்போ இதுல ஒரு சின்ன உருண்டை எடுத்து கையில உள்ளங்கையில வச்சுதான் நான் தட்டி போட போறேன். உள்ளங்கையிலையும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிட்டு தட்டி எடுத்து எண்ணெயில போடுங்க. எண்ணெய் ரொம்ப ஹீட்டா இருக்கக்கூடாது. நீங்க எண்ணெயில போடும்போது கொஞ்சம் மீடியம் ஃபிளேம்ல வச்சு போடுங்க. ஏன்னா பச்சரிசின்றனால எண்ணெயில போட்டோன்னே உங்களுக்கு கருக ஆரம்பிச்சிரும். அதனால மீடியம் ஃபிளேம்ல போட்டீங்கன்னா நல்லா உள்ளெல்லாம் நல்லா வெந்து உங்களுக்கு சூப்பரான அதிரசம் கிடைக்கும்.
நடுவுல ஹோல்ஸ் போட்டு போட்டீங்கன்னா சீக்கிரமா வேகும். அதனாலதான் நம்ம இதுல ஹோல்ஸ் போட்டு பண்றோம். இப்படியே எல்லாத்தையும் ஒன்னொன்னா தட்டி போட்டு நம்ம அதிரசத்தை சுட்டு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க நல்லா உப்பி கிடைச்சிருக்கு. சோடா உப்பு சேர்த்தனால நல்லா உப்பி கிடைச்சிருக்கு. ரொம்பவும் சோடா உப்பு சேர்த்துறாதீங்க. 1/4 கிலோ பச்சரிசி மாவுக்கு 1/4 டேபிள் ஸ்பூன் போதும் தான். இந்த மாதிரி ஒன்னொன்னா தட்டி போடுங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் எங்களுக்கு மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்க போற வீடியோ உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல பாருங்க. இது உங்கள் மகத்தீஸ் கிச்சன். தேங்க்யூ.